என் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, எனக்கு ஒரு தம்பியுமே இருக்கான். ஒரு பொம்பள புள்ளைய எப்படி எல்லாம் வளர்த்தணுமோ, அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா என்னோட அம்மா என்ன வளர்த்தாங்க. நல்லா படிச்சேன், வீட்டு வேலையெல்லாம் செய்ய தெரியும். நல்ல சமையல் எல்லாம் செய்யறதுக்கு கத்துக் குடுத்திருந்தாங்க. என்னோட குடும்பம் பெரிய குடும்பம். என்னோட அப்பா குடும்பம், அம்மா குடும்பம் எல்லாமே பெரிய குடும்பம். எத்தன பேர் வந்தாலும் அசால்ட்டா சமைச்சிருவேன். சமையல தாண்டி டெய்லரிங் தெரியும், டிரைவிங் தெரியும். படிச்ச வேலையில அதுலயுமே டேலண்டடா தான் இருந்தேன். எல்லாருமே மல்டி டேலண்டடான ஒரு பொண்ணுன்னு சொல்லுவாங்க. எல்லா விஷயத்திலுமே சாமர்த்தியமா சாதிச்சுட்டு வந்துடுவேன். அதுதான் என்னோட தனித்துவமாவும் இருந்துச்சு. அம்மா சின்ன வயசுல இருந்தே அதிகமா சொல்லி நான் கேட்டது, பொண்ணா எல்லா விஷயத்தையுமே கத்துக்கணும். எப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலும் நீ அந்த சூழ்நிலையை கடந்து வர கத்துக்கணும். இதுதான் எனக்கு சொல்லிக் கொடுத்த தாரக மந்திரம். நானும் நடந்தேன். என்ன நல்ல முறையில வளர்த்திருக்காங்கன்னு நல்ல பேருமே எடுத்தேன். ஒரு வீட்ல இருந்து வரன் பார்க்க வந்தாங்க. அவங்களுக்கு நல்ல பொண்ணுக்கு வீட்டு வேலை செய்ய தெரியணும், சம்பாரிச்சு கொடுக்கணும். ஒரு பொண்ணா ஒரு பொண்ணு கிட்ட இருந்து எல்லாமே எங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட என்ன கல்யாணம் பண்ணிட்டு போனாங்க. கணவரோட வீட்டு குடும்பம் ரொம்ப சின்ன குடும்பம் தான். மாமியார், மாமனார், நாத்தனார் என்னோட குடும்பம். இதுதான் அவங்களுடைய குடும்பமா இருந்துச்சு. சின்ன குடும்பம், அல்ல தொல்லை எல்லாம் இல்ல. நல்லபடியா புள்ள போய் வாழட்டும்னு கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அங்க ஒரு கேரக்டர் இருக்கு. என்னோட நாத்தனார். அதுதான் அந்த குடும்பத்தையே ஆடி படைக்கிற ஒரு ஆளு. நாத்தனார் பேச்சுக்கு அப்பீலே இல்ல. கல்யாணம் பண்ணி வெளியூருக்கு கட்டி கொடுத்தாச்சு. இந்த வீட்டுல மூக்க நுழைச்சு படாத பாடுபடுத்தி எடுப்பா. ராணி வர போறாங்கன்னு தெரிஞ்சா போதும் என்னோட மாமியாரோட அலப்பறை, என்னோட கணவரோட அலப்பறைன்னு தாங்கவே முடியாது. வார ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க. வரதுக்குள்ள ஒரு பெரிய விருந்தே ரெடி பண்ணி வைக்கணும். இது போற வரைக்கும் மகாராணிக்கு எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுக்கணும். இப்படி பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்தாலும் அந்த மகாராணிக்கு மனசு ஒப்பவே ஒப்பாது. எது சமைச்சு கொடுத்தாலும் குறைதான் சொல்லுவா. சொல்றதை தாண்டி எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போவா. தூக்கி பாத்திரத்தை எல்லாம் வீசுவா. கழுகிட்டு இருக்கும்போது சிங்க்ல வந்து தேவையில்லாத பாத்திரங்கள் எல்லாமே எடுத்து போடுவா. சிங்க் நிறைச்சு விட்டுருவா. அது எல்லாத்தையும் கழுவ சொல்லுவா. சேவ் பண்ணாத துணிகளையும் துவைக்க சொல்லுவா. என்னோட மாமியார் அவளுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. வரான்னு தெரிஞ்சாலே என்னோட நிம்மதியே போயிடும். வந்துட்டு போறதுக்குள்ள நான் வெயிட்டே இறங்கிடுவேன். அந்த அளவுக்கு வேலை வாங்கி சாவடிப்பா. இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறமும் சரி, அவங்க அம்மா கிட்ட ஏதோ ஒரு சொல்லிட்டே இருப்பா. என்னோட மாமியாரை பொறுத்த வரைக்கும் நல்லவங்க தான். ஆனா நாத்தனார் பேச்ச கேட்டுட்டாங்கன்னா அவங்கள மாதிரி கேட்டவங்க யாருமே இல்லன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவளோட பேச்ச கேட்டுட்டு எனக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க. பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி பார்த்தேன், என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லி பார்த்தேன். எதுவுமே வேலை ஆகல. நானே களத்துல இறங்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அப்படிதான் என்னோட மாமியார் வந்து என்கிட்ட என்னோட நாத்தனார் வரான்னு சொல்லிட்டு அதிகார தோரணையோட எல்லாத்தையும் சமைச்சு வைக்க சொன்னாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எதுவுமே சமைச்சு வைக்கல. கரெக்டா மகாராணி வந்து இறங்குனாங்க. தாங்க முடியல, சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வா அப்படின்னு ரொம்ப அதிகாரம் பண்ணாங்க. போய் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தேன். நான் சாப்பாடு ஊறிட்டு இருந்துச்சு, இதை சாப்பிடுன்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். என்னோட மாமியார், என்னோட கணவர், என்னோட நாத்தனார்னு ஒரு காண்டாயி என்ன ஒரு கோவ பார்வை பார்த்தாங்க. அவங்கள பார்த்து நான் முறைச்சிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டேன். பின்னாடி என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்னோட தலைமுடியை பிடிச்சு, திமிரு இருந்தா என்னோட அக்கா வந்திருக்காங்க, இப்படி மதிக்காம பழைய சாப்பாடு எடுத்து வைப்பேன் அப்படின்னு கேட்டாரு. கையை உதறி விட்டுட்டு ஓங்கி ஒரு அறை விட்டேன். கல்யாணம் பண்ணிருக்கா இல்ல உங்க அக்காவை கல்யாணம் பண்ணிருக்கான்னு பார்த்து கேட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இந்த குடும்பத்துல நான் என்ன வேலைக்காரியா? நானும் படிச்சு எனக்கு ஒரு கரியர் இருக்கு. அதெல்லாம் பார்க்காம உட்கார்ந்து ஆடி கொட்டணுமான்னு கத்தி விட்டேன். என்னோட மாமியார முதல் முறையா அன்னைக்கு தான் நான் எதிர்த்து பேசினேன். பயங்கரமா பேசினேன். என்னோட நாத்தனாரோட தலைமுடியை பிடிச்சு வீட்டை விட்டு முதல்ல வெளியில போடின்னு சொல்லி தள்ளி விட்டேன். அவ்வளவு ஒரு கோவம், எல்லாத்து மேலையும் அவ்வளவு கோவத்தையும் கொட்டி தீத்தேன்னு தான் சொல்லணும். எல்லாரும் பயந்து அரண்டுட்டாங்க. அன்னையில இருந்து எங்கிட்ட வச்சுக்கிறதே இல்ல. ஒருத்தருக்கு நம்ம வளைஞ்சு கொடுத்துட்டே இருந்தோம் அப்படின்னா அவங்க வளைச்சு முறிச்சிருவாங்க. திருப்பி நிமிந்து நின்னு கோவ பார்வை பார்க்க ஆரம்பிச்சீங்கனாலே நம்மள கண்டு பயந்து போயிருவாங்க. இல்ல சொந்த பந்தங்கள் வரதா, சமைச்சு போடுறதா, அது எல்லா குடும்பத்திலயும் இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா வாழ வந்த பொண்ணை அதிகாரப்படுத்துறதும் குடும்பப்படுத்துறதுக்கும் யாருக்குமே இங்க உரிமை இல்ல. அடங்கி போகணும்னு அவசியமும் இல்ல. என்ன நான் மாத்திக்கிட்டு இன்னைக்கு நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அடங்கி போனா மட்டும் நமக்கு எல்லாம் யாரும் செல்ல எல்லாம் வைக்க மாட்டாங்க. கிட்ட இருந்து கிடைக்கிற வரைக்கும் லாபம், அவ்வளவுதான். திருப்பி பிடிக்க ஆரம்பிச்சேன். என்னோட வாழ்க்கை இப்ப சூப்பரா போகுது. Facebookல ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ண சொன்ன ஸ்டோரி, அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களோ அது கமெண்ட்ஸா கண்டிப்பா பண்ணலாம்.